ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். புதுக்கோட்டை பெல் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ரென்டிஸ்ஷிப்க்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அத பத்தின முக்கியமான விவரங்கள பார்க்கலாம். சரிங்களா? ரோல் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் அப்ரென்டிஸ்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ட்ரேட் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ஃபிட்டர், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 19 வேக்கன்சி, வெல்டர் 7 வேக்கன்சி, மிஷினிஸ்ட் 1 வேக்கன்சி, பிளம்பர் அதுக்கு வந்து 1 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? டோட்டலா 28 வேக்கன்சி 4 ட்ரேடுக்கு. இவங்களுக்கான ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிட்டருக்கு வந்து 8050, வெல்டருக்கு 7700, மெஷினிஸ்ட்டுக்கு 8050, பிளம்பருக்கு 7700 ஒரு மாதத்துக்கு. சரிங்களா? ட்ரைனிங் பீரியட் வந்து 12 மந்த், அதாவது 1 இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 27 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. 1 டிசம்பர் 2024 கணக்குப்படி கால்குலேட் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டில் ரிலாக்ஸேஷனே இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி கம்யூனிட்டி வைஸாக நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடில். ஓகேங்களா? நீங்கள் வந்து பாருங்கள், 10th முடிச்சுட்டு ஐடிஐ வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், ஃபுல் டைமில் பாஸ் பண்ணியிருக்கணும். அதாவது நேஷ்னல் லெவல்லையும் சரி, இல்லை ஸ்டேட் லெவல்லையும் சரி, நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஐடிஐயில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க 10th முடிச்சுட்டு. சரிங்களா? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த ட்ரேடில் வெல்டர் ட்ரேடு முடிச்சவங்க மட்டும் நேஷ்னல் லெவலில் மட்டும்தான் பாஸ் பண்ணியிருக்கணும். என்சிவிடி அந்த சர்டிஃபிகேட் தான் நீங்கள் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வெல்டர் தவிர மற்ற எல்லா ட்ரேடும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேஷ்னல் லெவலில் முடிச்சிருந்தாலும் இல்லை ஸ்டேட் லெவலில் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. எந்த இயரில் பாஸ் அவுட் ஆனவங்க அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, 2022, 2023, 2024. சரிங்களா? இந்த இயரில் பாஸ் அவுட் ஆன கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஃபுல் டைம் மட்டும்தான். ஓகேங்களா? ரெகுலர் ஃபுல் டைம். அதுக்கப்புறம் செலெக்ஷன் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் பார்த்துட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்டுக்கு அசஸ்மெண்ட் நடக்கும். அந்த டெஸ்ட் நடக்கும். அந்த டெஸ்ட் சரிங்களா, அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின், அந்த டெஸ்ட்டு பேஸ் பண்ணி தான், அந்த மார்க் பேஸ் பண்ணி தான் மெரிட் லிஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்ரெண்டிஸ் ரூல்ஸ் படி நாங்கள் செக் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி ட்ரைனிங் போயிட்டுருக்கீங்க, இல்லை ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்க, ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் நாட் எலிஜிபிள் டு அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் ட்ரைனிங் போய்ட்டு 1 இயர் நம்ம சொல்லியாச்சு. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அப்ரெண்டிஸ்ஷிப் போர்ட்டலில் அப்ரெண்டிஸ்ஷிப் india.government.in வெப்சைட்டில் கண்டிப்பாக என்ரோல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த க்ரெடென்ஷியல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த அஃபிஷியல் வெப்சைட் திருச்சி.bell.com அதில் போனீங்கன்னா அதுக்கு லிங்க் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் அந்த க்ரெடென்ஷியல்லாம், அதாவது அப்ரெண்டிஸ்ஷிப் போர்ட்டோட க்ரெடென்ஷியல்லாம் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக பார்த்துக்குங்க. அன்னெக்சர் 1ல் இதுக்கான டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் போர்ட்டலில் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, அதோட உங்கள் ப்ரொஃபைலை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டிவில் இருக்கிற இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். உங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெப்சைட் மூலியமாவோ இல்லை உங்கள் இமெயில் இல்லை உங்கள் மொபைல் நம்பர் மூலிமா நாங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுப்போம். அதனால் கரெக்டாக ஆக்டிவில் இருக்கிற இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்து அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு அசஸ்மெண்ட்டுக்கான ஹால் டிக்கெட் வந்து வெப்சைட்லேயே வந்து நாங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுப்போம். ஹால் டிக்கெட், அதாவது அசஸ்மெண்ட்டுக்கும் சரி, இல்லை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் சரி, எதுக்காக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், அஃபிஷியல் வெப்சைட்டே செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் எந்த விதமான ட்ராவலிங் அலோன்ஸ்லாம் நாங்கள் வந்து தர மாட்டோம். நீங்களே தான் அரேஞ்ச்மெண்ட் பார்த்துக்கணும், செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் முக்கியமான தேதிகள், இதுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 31 டிசம்பர் 2024 முடிஞ்சது. ஆனால் இப்போ வந்து ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 18 ஜனவரி 2025 இதுதான் வந்து லாஸ்ட் டேட். ஓகேங்களா? அப்ளை பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். 18 ஜனவரி 2025 தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு சர்க்குலரே வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? புதுக்கோட்டை திருமயம் லொக்கேஷனில் இருக்கிற பெல் நிறுவனம். சரிங்களா? அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அன்னெக்சர் 1ல் நீங்கள் தெளிவாக அங்கே செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை பெல் நிறுவனம் அறிவிச்சிருந்த ட்ரேட் அப்ரெண்டிஸ்ஷிப்க்கான வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷனை கிளியராக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும், ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.